கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை மத்தேயு 9:29. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக் கடவது. Matthew 9:29. Because of your faith it will happen. அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பிட்ட அந்த ஒரு காரியம் எப்படி நிறைவேறும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ? நம்முடைய விசுவாசத்தின்படி நமக்கு ஆக கடவது என்று இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வேத பகுதி சொல்கிறது. குறிப்பிட்ட அந்த காரியம் நிறைவேறும் என்ற விசுவாசம் நமக்கு உண்டா? முழு மனதோடு விசுவாசிப்போம். அநேகருடைய கண்கள் காண, நம்முடைய கண்களும் காண நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த குறிப்பிட்ட காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும். கர்த்தருடைய நாமம் நம் மூலம் மகிமைப்படும். ஆமென். எங்கள் பரிகாரியே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. துதிபலிகளை எமக்கு செலுத்தி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உலகத்தில் உள்ள 800 மில்லியன் சர்க்கரை நோயாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சந்ததியாய் தொடருகிற இந்த பலவீனத்திலிருந்து நீர் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் உண்கிற உணவை ஆசீர்வதியும் தகப்பனே, மருந்தை ஆசீர்வதியும் தகப்பனே, நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்தல் ஆயுளையும் கத்தாவே ஒவ்வொருவருக்கு நீ தர வேணுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, சந்ததியாய் இந்த வியாதிகள் தொடராதபடி உடைய கிருபைக்குள்ளாய் பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. முன்னோருடைய பெற்றோருடைய பாவங்களினால் ஏற்படுகிற எல்லா பலவீனங்களுக்கும் விக்கினங்களுக்கும் வேதனைகளுக்கும் நீர் பிள்ளைகளை விலைக்கு ரட்சிக்க வேணுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா. பிள்ளைகளுக்கு போதுமான விசுவாசத்தை கொடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கத்தாவே வேத வசனத்தை வாசித்து ஜெபித்து வளரக்கூடிய கிருபைகளை கூட்டி கொடுங்க. வியாதிகளின் மேல் கத்தாவே ஒரு வெற்றியை தந்து நீர் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டுமாய் பாரத்துடன் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பின் கரம் பிள்ளைகளை தாங்கி வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வியாதிகளினால் உள் உறுப்புகள் பாதிக்கப்படாதபடி ஆண்டவரே உம்முடைய கிருபை பிள்ளைகளை தாங்கி வழிநடத்த வேண்டுமாய் முழுதுமாய் மே சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நீர் ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. எங்களுடைய நாட்டில் காணப்படுகிற 1/4 பங்கு சர்க்கரை நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, போதுமான ஊட்டச்சத்து உள்ள உணவை உட்கொண்டு அவர்கள் இந்த பலவீனங்களை மேற்கொள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. சரியான உணவு பழக்க வழக்கங்களை கை கொள்ளவும் தங்கள் சரீரத்தை பாதுகாப்பாய் வைத்து கொள்ளவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க சுவாமி. நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. உம்முடைய கரம் பிள்ளைகளை தாங்கட்டும். இயேசுவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமன், ஆமன்.